காஸோடைய 0 to 90 டிகிரி வேல்யூஸ் இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது தெரிஞ்சாலே போதும். இது தெரிஞ்சால் நம்ம இது பண்ணிடலாம். அதாவது அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் தீட்டா தந்திருக்காங்க. இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. சப்போஸ் இங்கே -√3/2 இல்லாமல் √3/2 அப்படின்னு தந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் √3/2 அப்படின்றது cos 30 டிகிரி அப்படின்னு. அப்போ cos 30 டிகிரின்றது இஸ் நத்திங் பட் π/6. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்பாடா முடிச்சு. ஸோ யூஸ்வலாகவே காஸ் பாசிட்டிவாக இருந்தது, காஸோடைய வேல்யூ பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இட் லைஸ் பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இதுவே அது நெகட்டிவாக இருந்ததுன்னா 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இட் வில் பி தேர். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவ்னால உங்களுக்கு தெரிஞ்சுது 0வா 90. ஸோ அந்த வேல்யூஸ் தெரிஞ்சுது. இப்போ நெகட்டிவ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் தான் வரும். அதாவது 90 டிகிரி டில் 180 டிகிரி. ஸோ நீங்கள் அதுக்கு மெமரைஸ் பண்ண தேவையில்ல. அதே அகெயின் அந்த 0 டிகிரி டு 90 டிகிரி ஆங்கிள்ஸ் செஞ்சால் போதும். நெகட்டிவ் அப்படின்னா இங்கே வந்து -√3/2 ஃபார் எக்ஸாம்பிள் காசுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு தெரியும் √3/2னா π/6 அப்படின்னு. cos π/6 தான் √3/2. இப்போ இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் எப்போவுமே காஸில் ஒரு வேல்யூஸ் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா π - θ இதுதான் யூஸ் பண்ணணும். இங்கேயும் போட்டுக்கேன் பாருங்கள். நார்மலாகவே பாசிட்டிவாக இருந்ததுன்னா தீட்டா அதே தான். இதுவே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா π - θ, அதாவது இட் லைஸ் பிட்வீன் 90 டிகிரி டில் 180 டிகிரி. இது வந்து லைஸ் பிட்வீன் 0 டிகிரி டில் 90 டிகிரி. ஸோ இப்போ -√3/2 அப்படின்றது எனக்கு தெரியும் cos π/6 தான் √3/2 அப்படின்றது. ஸோ அப்போ π - π/6 இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூவோடைய ஆங்கிள். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5π/6. இப்போ -√3/2னா 5π/6. இதுவே √3/2 அப்படின்னா π/6 மட்டும் வந்திருக்கும். இது வந்து காசுக்கு. இப்போ சைனுக்கு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பார்த்திங்கன்னா -π/2 டில் π/2. இங்கே 0 to π/2 இது வந்து 3π/2 தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாம், பட் நம்ம எப்படி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் அப்படின்னா எப்போவுமே ரிவர்ஸில், அதாவது இந்த சைடு கிளாக் வைஸில் போனோம்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் தான் பாசிட்டிவ். அதனால தான் எப்போவுமே இப்படி போவோம். பாசிட்டிவ் டிரெக்ஷன், இங்கே வந்து டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நான் இப்படி பார்க்க போகிறேன், 0லேருந்து நான் இந்த மாதிரி இப்படி நான் இப்படி பார்க்க போகிறேன், 0லேருந்து இங்கே கீழே வர போகிறேன். அப்படின்னா எனக்கு இது -π/2 வரும், இது π/2 வரும். ஸோ இந்த π/2 டில் -π/2 இது தான் வந்து சைன் தீட்டாவும் ப்ளஸ் டேன் தீட்டாவோட ரேஞ்சஸ் கூட. ஆனால்